ஹே காய்ஸ், டுடே பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து நிறையா ஆர்டர்ஸ் இருந்துச்சு. அதில் பார்த்திங்கன்னா டுடே வந்து பர்த்டே ப்ரௌனி ஸ்லாப் வந்து பார்க்கலாம் நம்ம. ஸோ இதை நான் எப்படி வந்து மேக் பண்ணேன் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இது கூடவே பார்த்திங்கன்னா அன்றைக்கி நாள் ஃபுல்லாக நான் என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணன்றதையும் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டார்டிங் நீங்கள் வந்து ப்ரௌனி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் தேவைன்னா கூட கமெண்ட்டில் என்கிட்ட கேளுங்க. கண்டிப்பாக நான் வந்து உங்கள் எல்லாருக்குமே ஆன்சர்ஸ் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி ஆர்டர் பண்ணுறவங்களும் நான் உடனே ரிப்ளை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க. ஸோ நான் வந்துட்டு ஒன்றும் ஆர்டர்ஸில் வந்துட்டு கொஞ்சம் பிஸியாக இருந்திருப்பேன். கண்டிப்பாக வந்து முடிச்சுட்டு நான் எல்லாருக்குமே வந்து ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் ஒன் பை ஒன்னாக. சம்டைம்ஸ் வந்து இன்ஸ்டாகிராமில் கேட்டவங்க மட்டும் என்னால் பார்க்க முடியல. ஸோ நீங்கள் மோஸ்ட்லி எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நான் ஈஸியாக வந்து அவங்கள வந்து ரீச் பண்ணிடுவேன். ஸோ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க நல்ல உள்ளங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்னும் கூட நீங்கள் இனிமேலும் உங்கள் சப்போர்ட் வந்து எங்களுக்கு ரொம்ப தேவை. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு எனக்கு இதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து லாஸ்ட் மினிட் ஆர்டர்ஸாக வந்து ஒரு பர்த்டே ப்ரௌனி ஸ்லாப் வந்துருந்துச்சு. ஸோ 2 ஆர்டர் மொத்தம் வந்துருந்துச்சு பர்த்டேக்கு மட்டும். ஸோ அதில் பார்த்திங்கன்னா 2 டேஸ் முன்னாடியே வந்து அவங்க புக் பண்ணியிருந்தாங்க அவங்க ஆர்டரை. ஸோ இதில் ஒருத்தவங்க மட்டும் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து ஒரு ஆஃப்டர்நூன் கால் பண்ணி எனக்கு ஒரு 1 hour 2 hours வந்துட்டு பர்த்டே ப்ரௌனி ஸ்லாப் வந்து வேணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் வந்துட்டு ரொம்ப கஷ்டங்க, ஒரு 2 hours ஆகும் அப்படின்னா அவங்க ஆர்டர் நான் ப்ளேஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அவங்களும் வந்துட்டு அவங்க ப்ரௌனி டேஸ்ட் எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்டு உங்ககிட்ட வாங்கியிருந்தாங்க, அவங்க தான் ரெஃபர் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கேட்டாங்க. ஸோ அதனால் வந்துட்டு நான் அவங்களுக்கு மினிமம் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நான் பண்ணி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம இந்த ஆர்டர் வந்துட்டு பண்ணிகிட்ருந்தோம். ஸோ இதில் கூட பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஃபுல்லாக வந்துட்டு நிறையா ஆர்டர்ஸ் வந்துருந்துச்சு. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வீடியோஸ் வந்து கவர் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ எல்லாத்தையுமே என்னால் கவர் பண்ண முடியல, ஒரு சில வீடியோஸ் மட்டும் நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த பர்த்டே ப்ரௌனிஸில் பார்த்திங்கன்னா அவங்க வந்துட்டு சிம்பிளாக வந்து டிசைன் கேட்டிருந்தாங்க. ரொம்ப எல்லாம் டெக்கரேஷன் பண்ண வேணால் சிம்பிள் டிசைன்ஸ் போதும் அப்படின்னு. இதுக்கு பார்த்திங்கன்னா நான் எப்பயும் போல் டார்க் சாக்லேட் கனாஸ் வந்து குட்டி குட்டி லைன்ஸாக வந்துட்டு ட்ரா பண்ணி நான் அரேஞ்ச் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரஃபிள் சாக்லேட் வந்து அந்த கார்னர்ஸ்லேயே நான் செட் பண்ணிட்டேன். அவங்க வந்துட்டு டைரி மில்க் வந்து இன்க்ளூட் பண்ண சொல்லியிருந்தாங்க கஸ்டமர். ஸோ அவங்க கேட்ட மாதிரி கேட்பெரி டைரி மில்க் வந்துட்டு நான் ரேண்டமாக வந்துட்டு செட் பண்ணிக்கிட்டேன். இது கூடவே டாப்பரை வந்துட்டு வச்சுட்டு அவங்களோட நேம் பார்த்திங்கன்னா நிஷா, அதை வந்து ஃபாண்டன்ட்டில் ரெடி பண்ணி நான் வச்சுட்டேன். இது கூடவே பார்த்திங்கன்னா ஹாட் ஷேப் ப்ரிங்கிள்ஸ் அண்ட் சாக்கோ சிப், அதுக்கப்புறமா வந்து கலர் ரெயின்போ கலர்ஸில் இருக்க குட்டி குட்டி ஸ்ப்ரிங்கிள்ஸை ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஃபைனலி இந்த கேக்கோட லுக் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு. இது கூட பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸ் மட்டும் நான் அங்கங்கே இன்க்ளூட் பண்ணிட்டேன். ஸோ இந்த கேக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட்டில் வந்துட்டு ஐ லைக் ப்ரௌனி சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ப்ரௌனி ரிலேட்டடாக எனி டவுட்ஸ் அண்ட் என்கொயரிஸ் இருந்தால் அதுக்கு ஆல்ரெடி ஸ்க்ரீனில் நம்பர் வச்சுருக்கேன், அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கடைசியில் பார்த்திங்கன்னா நான் எல்லாத்தையுமே வந்துட்டு ரெடி பண்ணி பேக் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா வந்து ரெயின் வந்து பயங்கரமாக வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ எப்படி இந்த ரெயினில் வந்து நான் டெலிவரி பண்ண போகிறேன்னு சொல்லி ரொம்ப முழிச்சிட்டு இருந்தேன். ஸோ கஸ்டமர் பார்த்திங்கன்னா கால் பண்ணி நானே வந்து வாங்கிக்கிறேங்க ஸோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக போயிடுச்சு. ஸோ அவங்க வந்த டைம் பார்த்திங்கன்னா வந்துட்டு மழை பெஞ்சிட்டே தான் இருந்துச்சு ரொம்ப ஹெவியாக. ஸோ இதை எப்படி நான் கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு முழிச்சிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் எப்படியோ ஒரு வழியாக வந்துட்டு ஃபுல்லாக ஃபைனலி பேக் பண்ணிவிட்டு இதில் பார்த்திங்கன்னா ஒரு கேரி பேக்கில் வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணி ரெயினில் நனையாத மாதிரி நான் கொடுத்துட்டேன். ஸோ அவங்க பார்த்திங்கன்னா வண்டியில் தான் வந்திருந்தாங்க, பயந்துகிட்டே இருந்தேன். ஸோ ஏதாவது டேமேஜ் ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஃபுல்லாக ரெடி பண்ணி இப்படி தான் நம்ம கஸ்டமருக்கு வந்து டெலிவரி பண்ணிட்டோம். ஃபைனலி அவங்களும் ஹாப்பியாக வாங்கிட்டு போய் ரிவ்யூ சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லா கஸ்டமரோட ரிவ்யூஸுமே பார்த்திங்கன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் அதில் போஸ்ட் பண்ணியிருப்பேன். நீங்கள் மறக்காமல் நம்மளோட பேஜை செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் ப்ரௌனி ரிலேட்டடாக உங்களுக்கு வேறு எதுவும் என்கொயரிஸ் இருந்துச்சுன்னா நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்களும் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்காக இந்த மாதிரி வந்துட்டு சர்ப்ரைஸ் அண்ட் டெலிஜியஸான ப்ரௌனி கிஃப்ட்ஸ் வந்து கிஃப்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு மறக்காமல் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு எக்லெஸ் ப்ரௌனி தான் எனக்கு ஆர்டர் வந்துருந்துச்சு. இந்த கஸ்டமர் பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதம்னாலே எனக்கு வந்து எக்லெஸ் ப்ரௌனி தான் வேணும் அப்படி சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுபோக பார்த்திங்கன்னா நம்ம இது வரைக்கும் வந்து க்ரீமி வச்சு யூஸ் பண்ணி எந்த ப்ரௌனி ஸ்லாப்புமே பண்ணதில்லை. இந்த கஸ்டமர் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு எனக்கு மேலே வந்து க்ரீம் இன்க்ளூட் பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க கேட்ட மாதிரி சாக்கோ க்ரீம் வந்து நான் ரெடி பண்ணி எடுத்துட்டேன்.
பைப்பிங் பேக் வச்சு குட்டியாக ஒரு சிம்பிளான டிசைன் பண்ணி நான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து க்ரீம் மட்டும் போதும், இதில் எக்ஸ்ட்ரா டிசைன்ஸ் எதுவுமே வேணாம், சாக்லேட்ஸ் வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களோட பட்ஜெட்டுமே நம்மக்கிட்ட சொல்லி இந்த பட்ஜெட்குள்ளே பண்ணி கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துட்டோம். இதில் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ரொம்பவே சிம்பிளாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா வந்துட்டு சாக்லேட்டை வந்துட்டு இந்த மாதிரி துருவி போட்டு எடுத்துட்டேன். லைட்டாக அப்படியே மேலாக்க நான் பரபரன்னு லிட்டில் சாக்லேட்ஸை வந்து தூவிட்டு அது மேலேயே பார்த்திங்கன்னா எப்பயும் போல் குட்டி குட்டி ஸ்ப்ரிங்கிள்ஸ் கலர் ஸ்ப்ரிங்கிள்ஸை நம்ம ரேண்டமாக வந்துட்டு செட் பண்ணிட்டோம். ஸோ ஃபைனலி இந்த கேக்கோட ஃபினிஷிங் இதாங்க. ஸோ இதை பண்ணிகிட்ருக்கப்போ பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு பயங்கர ஷாக் ஆகிடுச்சு. என்னென்னு பார்த்திங்கன்னா இது பேக் பண்ணிகிட்ருக்கப்பே பாதியிலே பார்த்திங்கன்னா கரண்ட் வேறு போயிடுச்சு. பிகாஸ் ஏன்னா ரெயின் வந்துட்டு இருந்தனால கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ என்னடா பண்ண போகிறோம் சொல்லிவிட்டு உட்காந்துருந்தேன் அப்படியே விட்டுட்டு. ஸோ ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ என்ன தான் நான் ப்ரேயர் பண்ணாலும் கர்த்தர் என்னை கைவிடல. பார்த்திங்கன்னா ஆஃப்டர் 1 ஹவர்லேயே வந்துட்டு கரண்ட் வந்துருச்சு. ஸோ உடனே பார்த்திங்கன்னா பேக் பண்ணி இதையும் நல்லா பேக் பண்ணி அந்த கஸ்டமருக்கு நம்ம டெலிவரி பண்ணியாச்சு. மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.